அப்போது சோழர்கள் தன்னோட வெற்றி இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பறைசாற்றுற அளவுக்கு யார் அங்கே முக்கியமாக இருந்தான்னு பார்த்தீங்கன்னா வராகியன். அதனால தான் அவங்களோட குலதெய்வத்துக்கும் அடுத்த நிலை. ஏன்னா குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னா எங்கேயும் எந்த தெய்வமும் இங்கே வேலை செய்யாது. குலதெய்வத்துக்கு அதுக்கப்புறம் முதன்மையான தெய்வமாக கணபதியோட முதன்மையான தெய்வமாக யாரை வச்சாங்கன்னா வராகியை வச்சாங்க. இப்போ சோழர்களுக்கான தொடர்பு இவங்களுக்கு என்ன, அதுக்கு முன்னாடி வராகி அன்னையை அவருங்க தொடர்றதுக்கு முன்னாடி, வராகி அன்னையை வணங்குறதுக்கு முன்னாடி, வராகி அன்னையை அந்த வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி அவர்களோட வெற்றியை பாருங்கள். வராகி அன்னையை வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் அவர்களோட அவங்களோட வெற்றிங்கிறது உலகம் முழுக்க வெற்றி கொடியை தான் அவர் நாட்டினார். சோழர்களோட பெருமை இவ்வளோ தூரம் பேசுகிறதுக்கும் அவங்க புகழ் பாடுறதுக்கும் ஒரே காரணம் யாருன்னு பார்த்தாக்கா தெய்வத்தை வராகி அன்னை தான். அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்க தருவ மூர்க்கமானவன், எதிரிக்கு சிம்ம சொப்பனமானவன். அதனால தான் அவங்க வழிபாட ஆரம்பித்தாங்க. வெற்றி மேல் வெற்றியை அறுவடை செய்ய ஆரம்பித்தாங்க. சோழர்களுக்கு வெற்றியை அறுவடையாக கொடுத்தது இந்த அம்மா தான். அதனால தான் அவங்க சோழர்களுக்கும் வராகிக்குமான பிணைப்புங்கிறது ரொம்ப இன்னைக்கு வராகின்னு எடுத்தாவே தஞ்சை பெரிய கோயில் சோழர்களுக்கான அந்த தெய்வங்கிறது இன்றைக்கும் பேசும்படு பொருளாக இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நான் வெற்றி பெறணும், ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் வராகியை கும்பிடு. ஒழுக்கமான பக்தியோட வராகியை கும்பிடு உச்சத்தில் கொண்டு வைப்பார்.